பல ஆண்டுகான கனவு. பல்வேறு பகுதிகளில் 10 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டு காலமாக வீடுகளை கட்டி அதுக்கு பட்டா இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பட்டாக்கள் வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக தான் நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 85,711 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக வந்து தொடங்கி வைத்து வழங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் அந்த பட்டாக்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பாஞ்சாலி நகர் என்ற பகுதியில் பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் நம்முடைய முருகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட சட்டமன்றத்தில் பல முறை அவர் கேட்டார். ராமச்சந்திரன் பேசினார், நானும் பேசினேன். போன முறை 10 வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தது, ஒருத்தர் கூட ஒரு பட்டா கொடுக்கல. கொடுத்தாங்களா? நாங்கள் வந்து பின்னாடி தான் பல லட்சம் பட்டா கொடுத்திருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு முழுக்க நம்ம மாவட்டத்தில் மட்டும் 85,000 பட்டா கொடுத்திருக்கிறோன்னா நீங்க நினைச்சு பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி. ரேஷன் கடைகள் கடந்த ஆட்சியில் இருக்கும்போது நாங்க சட்டமன்றத்தில் பல முறை கேட்டோம். 4 கிலோமீட்டர் நடந்து சென்று அரிசி பொருள் வாங்கணும். 6 கிலோமீட்டர் 7 கொடுங்க, காடு பகுதி, மலை பகுதி, பிரிச்சு கொடுங்கன்னு பல முறை கேட்டோம். எங்களால் ஒரு கடை கூட திறக்க முடியல. அமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சராக வந்த பிறகு நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 210 கடைகள் இன்றைக்கு பிரிக்கப்பட்டு சாதனை படுத்தியிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய முதலமைச்சருடைய ஆட்சி. ஆகவே நீங்களாம் ஒரு நினைச்சு பார்க்கணும். திட்டங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான திட்டங்கள். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, காலை உணவு திட்டம், கலைஞர் உரிமை தொகை மாசான 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம், பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள், 5 பவுன் நகை கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த 4 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 50,000. இப்படி சொன்னா இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டே போலாம். அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் வருகின்ற தேர்தலில் நீங்க எல்லாம் ஆதரவாக இருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இருப்பீங்களா? எல்லாரும் இருப்பீங்களா? நம்பலாமா? நன்றி, வணக்கம்.